உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. ஒரு பிரம்மாண்டமான விமானம் ஓடுதளத்தில் வேகமாக ஓடும்போது அது காற்றோடு இணைந்து பறப்பதில்லை. மாறாக தனக்கு எதிராக வரும் காற்றை மோதித்தான் மேலே எழும்புகிறது. சொல்ல போனால் விமானம் லகுவாக மேலே எழுவதற்கு பின்னால் இருந்து வீசும் காற்றை விட முன்னால் இருந்து பலமாக வீசும் எதிர்காற்றே அதிகம் உதவுகிறது. காற்று எவ்வளவு வேகமாக எதிர்க்கிறதோ அந்த வேகத்தை பயன்படுத்தி விமானத்தின் இறக்கைகள் ஏரோடைனமிக்ஸ் விசை மூலம் விமானத்தை உயரே தள்ளுகின்றன. தடைகள் இல்லை என்றால் அந்த விமானம் வானை தொட முடியாது. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வில் வரும் தடைகள், எதிர்ப்புகள் மற்றும் அவமானங்கள் ஆகியவை உங்களை வீழ்த்துவதற்காக வந்தவை அல்ல. அவை உங்களை இன்னும் உயரத்திற்கு தள்ள வந்த எதிர்காற்றுகள். உங்கள் ஆழ்மனதில் இந்த தடை என்னை முன்னேற்றும் என்ற தெளிவு இருந்தால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். உங்கள் உள்மனதின் குரல் எப்போதுமே தடைகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க பழக வேண்டும். உங்கள் உணர்வு என்பது ஒரு விமானத்தின் இறக்கையை போன்றது. நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் போது உங்கள் வாழ்வின் சவால்கள் யாவும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தூக்கிச் செல்லும் உந்து சக்தியாக மாறும். எதிர்காற்றே இல்லாத பயணம் ஒருபோதும் உயரத்தை தராது. நாம் செய்யும் தவறு என்னவென்றால் வாழ்க்கை எப்போதும் மென்மையாக சாதகமான காற்றோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான். ஆனால் உங்கள் ஆழ்மனதின் வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தினால் எந்த பெரிய தடையும் உங்களை ஒரு வெற்றியாளராக வானில் பறக்க வைக்கும். இன்று முதல் உங்கள் எதிர்ப்புகளை ஏணிகளாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு உன்னதமான பயணமாக மாறும். வாழ்க வளமுடன்.